ஏன் இந்த செய்தி கசிய விடப்படுகிறது, ஊடகங்களில் வருது அப்படின்றது முதல் பார்வை. இன்னொன்று, இப்போ ரவி அவர்கள் சொல்றதுன்றது அண்ணாமலை ஒரு முக்கிய முகமாக இருக்கிறார், கட்சியை வீரியமாக கொண்டு போறார். நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 18 விழுக்காடு அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்றப்ப இன்னும் ஒரு ஆண்டு தான் தேர்தல் இருக்கு அப்படின்றப்ப வேற யார் இருக்கிறார்கள் பட்டியல்ன்றது ஒண்ணு, இவர் ஏன் மாற்றப்படணுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை தமிழ்நாடு மாநில தலைவராக அவரை நியமித்தது அப்படின்றதே பொதுவாக பாஜக போன்ற கட்சிகளில் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. கட்சியில் ஒரு நீண்ட அனுபவம் இருக்கணும், கட்சி அரசியல் தெரிந்திருக்கணும். சேர்ந்த 2 வருஷத்துலேயே அவருக்கு ஒரு பதவி என்பது, அதுவும் உயர்ந்த பதவி என்பது வழங்கப்படுகிறது அப்படின்னும் போது அந்த பொறுப்பை சமாளிக்கக்கூடிய ஒரு நபராக அவர் இருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான். அந்த நம்பிக்கை அப்படின்றது இருந்துச்சு. அண்ணாமலை ஒரு முன்னாள் ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவருக்கு ஒரு பெரிய கரிஷ்மா இருக்குது, அவர் இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு தலைவராக இருப்பார் அப்படின்னு அதெல்லாம் எதிர்பார்த்தாங்க. இங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களே அதை வரவேற்றாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் அண்ணாமலையுடைய அரசியல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவருடைய வளர்ச்சி அதிகமாகவும் கட்சியுடைய வளர்ச்சி பெரிய அளவுக்கு இல்லாத மாதிரி ஒரு சூழல் தான். அவர் தான் ஒரு முகமாக மாறிவிட்டார் அப்படின்ற அளவுல தான், தன்னை சுற்றி தான் அந்த அரசியலை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அண்ணாமலை வந்ததுனால என்ன பெரிய அளவுக்கு ஒரு பிஜேபிக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமோ அல்லது பிஜேபிக்கு கிடைத்த பெரிய வரம் என்னன்னா, கட்சி பேச்சு பொருளாவே ஊடகங்கள்ல வச்சுக்கிட்டாரு. ஊடகங்கள்ல விவாதங்கள்லையும் தொடர்ச்சியாக ஊடகங்கள்ல பேட்டி கொடுக்கறது, ஒரு நாளைக்கு 3 பிரஸ் மீட் பண்றது, இப்படியே தான் கட்சி தமிழ்நாட்டில் பாஜக பெரிய அளவுக்கு அஜெண்டா செட் பண்ணுது. திமுக அப்படின்ற திராவிட கட்சிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனம் இல்ல அப்படி எல்லாம் சிம்ம சொப்பனமா இருந்துச்சுன்னா கோயம்புத்தூர்ல ஜெயிச்சிருக்கணும்ல, கோயம்புத்தூர்ல ஒரு கடுமையான போட்டியை கொடுத்துருக்கணும்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தலைவராக இருக்கும்போது அதிமுக கூட்டணி பெரிய அளவுல அவங்களால எதிர்த்து அரசியல் செய்ய முடியல. எல்முருகன் அவர்கள் தலைவராக இருக்கும்போது கூட அதிமுக கூட்டணி, அவங்களாலையும் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு செய்ய முடியல. அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணாங்க. எல்முருகன் இருக்கும்போது கூட கட்சியை பரபரப்பா ஊடகங்களை வச்சுட்டாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, ஒன்றிய அரசாங்கத்துல பாஜக ஆட்சியில் இருக்கிறது. ஒன்றிய அரசாங்கத்துல எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ உங்களுக்கு மாநில அளவுல பெரிய அளவுக்கு ஒரு கவனம் என்பது அந்த கட்சி மீது இருக்கும். காங்கிரஸ் கட்சிக்கு அப்படிதான் இருந்துச்சு. நீங்க யூபிஏ கவர்மெண்ட் 10 வருஷம் இருக்கும்போது EVK இளங்கோவன் தான் ஹெட்லைன்ஸ் மேக்கர். அவரு ஒரு கூட்டத்துக்கு போய் ஏதாவது பேசினார்னா, ஆட்சியில பங்கு கேட்டார்னா அதுதான் தலைப்பு செய்தி. அந்த அளவுக்கு கவனம் என்பது இருக்கும். ஊடகங்கள்ல ஒரு பேச்சு பொருளாக அந்த கட்சி வைத்திருப்பார்கள். ஸோ அப்படிதான் இருந்துச்சு. அண்ணாமலைக்கு மற்ற தலைவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு அட்வான்டேஜ், ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டுச்சு. நீங்க அண்ணாமலைக்கு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை தலைவரானதுக்கு பிறகு எல்முருகன் டெல்லிக்கு போயிட்டாரு, வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் நேஷனல் லெவலில் அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானா போயிட்டாங்க. இப்போ பாண்டிச்சேரியும் கூடுதல் பொறுப்பு கொடுத்தாங்க அவங்களுக்கு கவர்னரா. அதுக்கப்புறம் இலா கணேசன் அவரும் கவர்னராக போயிட்டாரு. சிபி ராதாகிருஷ்ணன் எல்லோரையும் இங்க இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டாங்க. அவருக்கு மட்டும் இங்க அரசியல் செய்வதற்கும் அவரை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கும் பெரிய வாய்ப்பை கட்சியை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதை வைத்து அண்ணாமலை என்னால என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்ற ஒரு லெவலுக்கு போயிட்டாரு. அதனுடைய தாக்கம் என்ன ஆயிருச்சுன்னா, முதல்ல அவரை தலைவரா போடும்போது அவருக்கு இருந்த சப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த லோக்கல் லீடர்ஸ் மத்தியில இருந்த சப்போர்ட் இருக்கு தெரியுமா. அவர் கூட இருக்கக்கூடிய தலைவர்கள், இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு தலைவர்கள் ஒவ்வொன்றா அவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சு புகார்களை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அண்ணாமலை ராஜினாமா செய்ய சொல்றாங்க அல்லது அண்ணாமலை பதவியிலிருந்து இறங்கி விடுவார் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் யாருமே டெல்லிக்கு போய் முகாம் இல்லையா அவரை மாத்தக்கூடாது அப்படின்னு. ஏன்? அவர் அவ்வளவு நல்ல கட்சிக்கு உழைத்திருந்தால் போயிருக்கணும் இல்லையா? இப்ப காங்கிரஸ் கட்சியில நடக்குது. நான் முடிச்சிடுறேன், நான் என் பாயிண்ட் முடிச்சிடுறேன். அவர் கேள்வி என்னன்னா, இல்ல நான் முடிச்சிடுறேன். அதிருப்தி இருக்கும், வளர்றாருன்னா அதிருப்தி இருக்கும். பாயிண்ட் முடிச்சிடுறேன். அதாவது காங்கிரஸ் கட்சியில இன்னைக்கு செல்வ பெருந்தகை மாத்தணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு 20 மாவட்ட தலைவர்களாச்சும் டெல்லிக்கு போய் முகாமிட்டுறாங்க. மூத்த தலைவர்கள் அங்கங்க லாபி பண்றாங்க. அல்லது அவரை மாற்றக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு கோஷ்டி போய் பெங்களூர்ல தலைவர் கார்கே வீட்டில் முகாமிடுது. அண்ணாமலையை மாற்ற போறாங்க, மாத்தல அப்படின்னு பேச்சுவார்த்தை நடக்கும்போது ஒரு வாரமா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க.
எத்தனை தலைவர்கள் அது குறித்து பேசி இருக்கிறாங்க, எத்தனை தலைவர்கள் டெல்லியில முகாமிட்டு இது குறித்து பேசி ஒரு விளக்கம் கொடுங்களேன் ஷபீர். ஒரு முக்கியமான இடம்ன்றது இப்ப இந்த போட்டி வரிசையில் இருக்கிறவங்க நயினார் நாகேந்திரன் அவர்களை ஊடகங்கள் பேசுது, டாக்டர் தமிழிசை அவங்கள, வானதி சீனிவாசன் அவர்கள். திருச்சியில நடந்த கூட்டம்னு நினைக்கிறேன். நயினார் நாகேந்திரன் முதல் முறையாக சொல்ல எம்ஜிஆருக்கு அப்புறம் செல்வாக்கு மிக்க தலைவராக திரு அண்ணாமலை இருக்கிறார் அப்படின்னு. டாக்டர் தமிழிசை என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ஒரு உழைப்பான தம்பியை நான் பார்க்கவே இல்லைன்னு. எந்த இடத்திலும் முரண்பட்டு வானதி சீனிவாசன் பேசல. அப்ப இவர்களெல்லாம் ஒத்துக்கொண்ட ஒரு தலைவராக தானே அவர் இருக்கிறார். இல்ல அப்ப நான் என்ன சொல்றேன், இதே பாஜகவுடைய கோர் கமிட்டி மீட்டிங் நடக்கும் பாஜக ஆபீஸ்ல. அதை லைவ் பண்ணாங்கன்னா என்ன தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னு தெரியும். நீங்க மேடைகள்ல பேசுவது அப்படின்றது அது பொதுமக்களுக்காக பேசுறது. வெளிப்படையா கட்சி மீதான விமர்சனங்கள்லாம் வைக்க மாட்டாங்க. ரெண்டாவது உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய RSS தலைவர்களுக்கே அண்ணாமலையுடைய அரசியல் செயல்பாடுகள், அண்ணாமலையுடைய நடவடிக்கைகள் அப்படின்றது பிடிக்காம போயிருக்கு. பெரிய அளவுக்கு ஆதரவை இழந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம அண்ணாமலை ஊடகங்களுடைய ஆதரவை இழந்திருக்கிறார். அண்ணாமலை ஊடகங்கள்கிட்ட பேசுறது, ஊடகங்கள்ல டீல் பண்றது, பத்திரிகையாளர்களை தரக்குறைவா பேசுறது அப்படின்றது தொடர் விமர்சனமாக இருக்கிறது. அவர் ஒரு விஷயத்த நினைச்சிட்டாருன்னா அவராலேயே அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலைக்கு அவர் போயிடுறாரு. அதாவது அவரை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்கும் பட்சத்துல நிலை தடுமாறி அவர் என்ன பேசுறாருன்னே தெரியாது. அந்த மாதிரி தான் சமீபத்துல அக்ரெசிவ்னஸ் வேற. நீங்க அக்ரெசிவா பேசுறது, இப்ப வைகோ அக்ரெசிவா பேசி இருக்கிறார். அதே போல பல்வேறு தலைவர்கள் அக்ரெசிவா பேசியிருக்காங்க. ஏன் எவ்வளவோ பிரஸ் கான்ஃபரன்ஸ் பார்த்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் பல முறை அக்ரெசிவா இருந்திருக்காரு. எந்த இடத்துல தரக்குறைவா பேசியிருக்காரு. பேட்டியில சொல்றாங்க, எனக்கு கட்சி நலன் முக்கியம், நான் ஒரு காரியகர்த்தா. ரவி சொன்ன மாதிரி இப்போ அண்ணாமலை வரவுக்கு பிறகு அமித்ஷா மோடி அவர்கள் பார்வையில பாஜக எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத மதிப்பிட மாட்டாங்களா? அப்ப இவர் தேவைன்ற இடத்த யோசிக்கல. அதுதான் வரேன். அப்போ உங்களுக்கு அவருக்கு ஊடகங்கள் எதிர்ப்பாயிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டணி கட்சி தலைவர்களே எதிரா இருக்காங்க. கூட்டணி கட்சி தலைவர்களே அண்ணாமலையோடைய அரசியலை விரும்பவில்லை. அதுல உங்களுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். நீங்க கூட்டணி கட்சி தலைவர்கள்ட்ட பேசும்போது கிருஷ்ணசாமி அவர்கள் போய் டெல்லியில போய் அவரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் GK வாசன் அவர்கள் பல முறை அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் குறித்து அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். ஏன்னா NDA உடைந்ததற்கு காரணம் யார் அப்படின்னா அண்ணாமலையுடைய பர்சனல் அஜெண்டா தான் NDA உடைந்ததுக்கு காரணம். தமிழ்நாட்டுல NDAல அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சி இருந்துச்சு. உங்களுக்கு டெல்லியில NDA உடைய 25 ஆண்டுகள் கூட்டம் நடந்துச்சு. அப்ப எந்த பெரிய கட்சி பிஜேபியோட இருந்துச்சு? யாருமே இல்ல. கணிசமான அளவு ஒரு 10 தொகுதிகளை பெறக்கூடிய கட்சி அப்படின்னா அது ADMK தான். அப்ப ADMK மாதிரி ஒரு கட்சி வெளியே போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஐடியாலஜிக்கல் ரீசன்ஸா, பொலிட்டிக்கல் டிஃபரன்சஸா? அதை இப்ப யோசிக்கிறாங்க. சித்தாந்த ரீதியான பிரச்சனையா? நான் என்ன சொல்றேன், மோடியுடைய சித்தாந்தமும் பாஜகவுடைய சித்தாந்தமும் சங் பரிவாருடைய சித்தாந்தமும் எனக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு EPS வெளியே வந்தாரா? கிடையாது இல்லையா? அரசியல் ரீதியாக அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை நடந்த சம்பவம். ஆனா இப்ப யோசிக்கிறாங்களா? ஆமா இப்ப யோசிக்கிறாங்க. ஓட்டு கிடைக்காதுன்னு சொன்னது எடப்பாடி பழனிசாமி தானே. அது சித்தாந்தம் இல்லாம முடிச்சிர. இப்போ அவங்களுக்கு அந்த யோசனை வந்திருப்பதன் காரணமாக தான் தமிழகம் குறித்து, கூட்டணி குறித்து முடிவுகளை அமித்ஷா அவர்கள் எடுக்கிறார். நானே பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நானே அதை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் EPS கூப்பிட்டு டெல்லியில பேசுறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மாநிலம் தொடர்பான, ஒரு கட்சி தொடர்பான, ஒரு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில அந்த மாநில கட்சியுடைய தலைவரே இல்லைன்னா அப்ப என்ன மெசேஜ் அவங்க கன்வே பண்றாங்க அப்படின்றது ரெண்டு விஷயம். அப்ப அண்ணாமலையே சைட்லைன் பண்றாங்க, அண்ணாமலையே இந்த ஈக்குவேஷன்ல இருந்து தள்ளி வைக்கிறாங்க. காரணம் என்னன்னா தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி ஏற்பட்டு விட்டால் அதற்கு அண்ணாமலை எதிர்ப்பாக இருக்கிறார். அண்ணாமலை மறுபடியும் போய் அதை பிரச்சனை பண்ணி அதை உடைக்கிறார். யாருக்கு எதிரி இல்ல, எந்த தனிப்பட்ட இல்ல. இப்ப அப்படிதானே பேசுவாரு. இப்போ அவர் கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்ல கூட ஹைகமாண்ட் என்ன முடிவு எடுக்குதோ அதை நான் ஒத்து போறேன் அப்படின்றாரு. புதிய தலைவர் யார் அப்படின்னு தேர்வு செய்வாங்கன்றாரு. இன்னொன்னு, எனக்கு இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் அவர் கொடுத்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயே நீங்க தேசிய தலைமை ஒரு முடிவை எடுத்துருச்சுன்னா தேசிய தலைமை அந்த முடிவை அறிவிக்கும் சொல்லிடலாம். ஆனா தேசிய தலைமை நான் ஒரு அக்யூரேட்டா ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுத்திருக்கேன், அந்த ப்ரொஜெக்ஷனை அவங்க ஏத்துக்காம தவறான முடிவுகளை எடுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு தோரணையில ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஒரு பிரஷரை கொடுக்கிறாரு. அப்ப அதுவே என்ன காட்டுது அப்படின்னா தேசிய தலைமை எடுக்கிற முடிவை விட நான் தான் இங்க பெரிய ஆளு, நான் சொல்றதா நீங்க கேட்கணும்ன்ற மாதிரி ஒரு பிரஷரை கொடுக்கிறாரு.